அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்பார்ந்த உறவுகளே, கோயம்புத்தூரில் போத்தனூரில் இருக்கக்கூடிய அல் அரஃபா ஹஜ் அண்ட் உம்ரா ட்ராவல்ஸ் வழியாக நான் உம்ரா பயணத்தை மேற்கொண்டேன். அதோடைய காணொளி தான் இது. அல்ஹம்துலில்லாஹ், பொதுவாக ஹஜ் ஆகட்டும் உம்ராவாகட்டும், இதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நியத் என்பது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வெகு காலமாக உங்களுடைய ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் துவா கேட்டே வரணும். ஏன்னா இங்கே பொருளாதாரமாக உடல் வலிமையோ ஒரு காரணி கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் இதில் பிரதான காரணியாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் உம்ராவுடைய பயணத்தை தொடர்ந்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் அந்த நியத்து நிச்சயமாக கபூலாகும். உம்ரா செல்வதற்கு முன்னாடி நம்ம நகங்களை வெட்டணும், அந்தரங்க உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடிகளை நீக்கணும், சுத்தபத்தமாக இருந்து ரொம்ப தூய்மையான நிலையிலேருந்து உம்ரா பயணத்தை மேற்கொள்ளணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், அப்படி உம்ரா பயணத்தை மேற்கொண்டு நம்ம கிளம்பணும். நமது உறவினர்கள்லாம் நமக்கு வழி அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த இடத்துல தல்பியாவும் நம்ம ஓத ஆரம்பித்து பயணத்தை துவங்கிட்டோம். ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ்வுடைய பயணங்களிலே எல்லாவித லேசுகளையும் கொடுத்து எப்படி செல்கின்றார்களோ அப்படி சென்று எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக ஆக்கி திரும்ப வருகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று வரக்கூடிய பாக்கியத்தையும் நசீபையும் யா அல்லாஹ் இவர்களுக்கு யா அல்லாஹ் நசீபாக்கி தருவாயாக. கோயம்புத்தூர்லேருந்து 5ஆம் தேதி சரியாக 1 மணிக்கு கிளம்பி ஃபஜ்ருக்கு கரெக்டாக நம்ம கொச்சினுடைய ஏர்போர்ட்டை நோக்கி நெருங்கணும். ஸோ அந்த கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பள்ளிவாசலில் அங்கே சென்ற ஹாஜிகள் எல்லாமே ஃபஜ்ருடைய தொழுகையை நம்ம நிறைவேற்றணும். சொல்லப்போனால் அங்கே யாருக்கும் அறிவும் கிடையாது. இருந்த பொழுதும் சலாம் சொல்லி முகமன் கூறி அவர்களிடம் நல்ல ஒரு நல்லிணக்கத்தோடு அந்த தொழுகையை முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே வந்த பின்னாடி லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு கொச்சினுடைய ஏர்போர்ட் உள்ளே நம்ம என்ட்ரி ஆகி லக்கேஜுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்தோம். ஒரு ஆளுக்கு 40 கிலோ, ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ. ஸோ 20 2 வச்சுக்கலாம், ஒரு ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து முடிச்சுட்டு கொச்சின் உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டோம். ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே எஹ்ராமுடைய ஆடையை நம்ம அணிய ஆரம்பித்தோம். எஹ்ராமுடைய ஆடையை பற்றி உங்களுக்கு தெரியும், தைக்கப்படாத ஆடை தான் அணியணும். மேலே ஒரு துண்டு, கீழே ஒரு துண்டு, அவ்வளோதான். 2 ஆடைகளை நம்ம அணியணும். இந்த எஹ்ராம்குள்ளே வந்துட்டோம்னா பல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த விஷயங்கள் நமக்கு அமீர் சாப் கூட வந்தவங்க தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினாங்க. நாம் மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய அனைத்து கூட இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் எஹ்ராம் ஆடை அணிந்த பின்னாடி தனித்தனியாக எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தொழுக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆடை உடுத்தின பின்னாடி மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அமைதி ஏற்பட்டுச்சு. ஏன்னா நம்ம இறந்துட்டோம், மவுத்தாயிட்டோம்னா நமக்கு கஃபந்துன் என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளை ஆடையை தான் உடுத்துவாங்க. அதற்கு முன்னாடி முழுமையாக நம்ம வெள்ளையாடை உடுத்துகிறோம் அப்படின்னா அதில் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி எஹ்ராம் அணிஞ்சாச்சு. இனி வந்து ரொம்ப பேணுதலாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எஹ்ராமுடைய ஆடையில் எந்த விதமான ஆபாச பேச்சுகள் இருக்கக்கூடாது. ரொம்ப பேணுதலாக அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நம்முடைய அமல்களை முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்ய தொடர்ந்து நம்ம பயணிப்போம். அரஃபா ட்ராவல்ஸுடைய பயணங்கள் என்பது ரொம்ப இலகுவாக இருக்குது. ஹாஜியா சொன்ன மாதிரி, காசாபாய் சொன்ன மாதிரி ரொம்ப இலகுவாக புரிகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கட்டமாக அவர் அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் கொண்டு போகிறாரு. ரொம்ப மனதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நம்ம எஹ்ராமுடைய ஆடையில் வந்தாச்சு. ரொம்ப பேணுதலாக இருக்கணும். ஸோ எஹ்ராம் முடித்திட்டா என்னென்ன செய்யக்கூடாதுன்னா, முதல்ல தலையை மறைக்கக்கூடாது, தொப்பி அணிந்து தலையை மறைக்கக்கூடாது, நறுமணங்களை பூசக்கூடாது, மேலும் தைக்கப்பட்ட ஆடையை உள்ளே போட்டுறக்கூடாது. பனியனோ ஏதோ மறதியாக கூட நம்ம போட்டுறக்கூடாது. ஃப்ளைட்டில் ஏறின பின்னாடி அவங்க கொடுக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர், ஏதாவது வாசனை திரவியம் தான் பயன்படுத்தக்கூடாது. உணவு அவங்க கொடுக்குறத நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஆண்களுக்கு இதுதான் விதிமுறை. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எஹ்ராம் என்பது அவங்க போட்டிருக்க ஹிஜாப் தான். ஸோ அது ரொம்ப லூஸாக டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக போடணும். முகத்தை அவங்க மறைக்கக்கூடாது, முகத்தை மறைப்பது ஹராம். உம்ராவை பொறுத்த வரைக்கும் முகம் அவங்களுக்கு திறந்திருக்க வேண்டும். ஸோ இந்த நிலையில் வந்து உம்ரா மேற்கொள்ளணும். அதே போல் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஜம்மு செஞ்சிடணும். லஹர் அஷரை வந்து ஜம்மு செஞ்சிடலாம். அது நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது அல்ஹம்துலில்லாஹ் தொழுவதற்கு வாய்ப்புகள் அங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம தொழுதுருந்தோம். அதை பின்னாடி வரக்கூடிய நிலையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸோ இதிலேருந்து நம்ம பயணம் தொடருது. சவுதி ஏர்லைன்ஸில் கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் இந்த பயணம் என்பது நீடிக்குது. ஸோ சவுதி ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃப்ளைட்டு தான், கொச்சின் டு நேரடியாக ஜித்தா தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் உள்ளே போகும். அல்ஹம்துலில்லாஹ், போர்டிங்லாம் முடித்து இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். சவுதி ஏர்லைன்ஸுக்கு நேரடியாக போயிட்டுருக்கோம். இதுதான் நம்மளுடைய டிக்கெட், விசா எல்லாமே கையில் இருக்குது. ஆர்டர் பை ஆர்டரை உள்ளே வச்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நான், மனைவி மற்றும் தாயார் போகிறனால எல்லாத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம போகக்கூடிய சவுதியா ஃப்ளைட்டு தயாரான சூழலில் இருக்குது. ஸோ நம்மளுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லக்கேஜஸ் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. விண்டோ சீட்டை கிடைக்கல பஸ்ஸில், நான் விண்டோ சீட் கிடச்சி அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங். இதை புஷ் பண்ணால் இது இப்படி தள்ளினீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகும். சரி, ரெட்டில் இருந்துச்சுன்னா க்ரீனில் இருந்தால் இல்லை. நம்ம போகிற சவுதி ஏர்லைன் SV 783 60D 6D தான் நம்மளுடைய சீட் நம்பரு. அல்ஹம்துலில்லாஹ் சீட் கிடச்சிருச்சு. சீட்டில் அமர்ந்தாச்சு. குளிருக்கு ஒரு போர்வை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் முன்னாடி வியூ. எல்லா நபர்களும் அமர்ந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ்
அரபியில் துவா ஓதப்பட்டது அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காட்சியெல்லாம் பார்க்குறீங்க பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரன்வேல என்னென்னா பயங்கர ஸ்பீடு, ஒரு 100-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் அப்படியே மேலே ஏறுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏற என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே எல்லாம் கட்டிடங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேலே மேகத்து ஊடாக போகும்போது தான் அந்த மேகத்துடைய காட்சிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா மேகம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. போக போக சின்ன பயம் இருந்துச்சு, முதல் முறை அல்லவா, அதனால் சின்ன பயம் இருந்துச்சு. ஆனால் போக போக அல்ஹம்துலில்லாஹ் அழகை ரசிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, 5.5 மணி நேரம் பயணம். நேரடி விமானம் இது, அதாவது கொச்சின் டு ஜித்தா நேரடி விமானம். இதில் பாருங்களேன் ஒரு முக்கியமான விஷயம், என் பின்னாடி முசல்லா தெரியுது பார்த்தீங்களா, இது எங்கே தெரியுங்களா, சவுதி ஏர்லைன்ஸுடைய பேக் சைடில் தொழுகிறதுக்குன்னு தனி இடமே ஒதுக்கியிருக்காங்க. 2 ஸ்க்ரீன் போட்டு ஒரு முசல்லா இருக்கும். ஜமாத்தா குறைஞ்சது ஒரு 5 நபர்களாச்சும் தொழுகலாம். நான் கசருடைய தொழுகை, அசர் மற்றும் லொஹர் மற்றும் அசருடைய தொழுகை கசரா வந்து அல்ஹம்துலில்லாஹ் இங்கே தொழுதேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, தொழுகிறதுக்கு அமைதியாக ஒரு நல்ல இடமாக இருந்துச்சு. ஸோ சவுதி ஏர்லைன்ஸை யார் பயணித்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பின்னாடி எழுந்து போய் ஒளி செஞ்சுட்டு நீங்கள் தொழுகலாம். இது மித்த ஏர்லைன்ஸ்லாம் இருக்கானான்னு எனக்கு தெரியல. இப்போ சென்னையிலேருந்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறாங்கல்ல, அதுலலாம் இருக்குமான்னு தெரில, ஆகாஷா போன்ற விமானங்கள் இருக்குமான்னு தெரில. சவுதியாவில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அவசியம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இல்லை கொச்சின்லேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த நேரடி விமானம் வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும். கனெக்டிங் ஃப்ளைட்டோட இது ரொம்ப ராகத்தாக இருக்கும். பாருங்களேன் பின்னாடி அதோடைய வியூ பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் அந்த இடம், அந்த முசல்லா, அந்த பகுதி நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் பாருங்கள் பேசஞ்சர்ஸ் அமர்ந்திருக்காங்க. அதே போல் ரைட் சைடில் பார்த்தாலும் பேசஞ்சர்ஸ் அமர்ந்திருப்பாங்க. இங்கேயே பக்கத்தில் வந்து வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது. இது வந்து சமையல் அறை, அதாவது சமைச்சு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து தான் நம்ம கொண்டு வந்து இருக்கையில் வந்து அந்த உணவுகள் எல்லாம் ஃபுட்டு வந்துருச்சு பாருங்கள். பைனாப்பிள் ஜூஸு, மட்டன் பிரியாணி, பன்னு, இதுக்கு பட்டர் வச்சுருக்காங்க, சுண்டல் இருக்குது, கொஞ்சம் க்ரீம் இருக்குது, அது இல்லாமல் இன்னும் நிறைய ஜூஸஸ் இருக்குது. இது பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இது சாப்பிட்டோம். நமக்கு மட்டும் இல்லை, வர எல்லாத்துக்கும் வந்து சாய்ஸில் கொடுக்குறாங்க, அதாவது வெஜ்ஜு நான்வெஜ் அப்படிங்கிற மாதிரி. இது மட்டன் பிரியாணி இருக்கும், சிக்கன் பிரியாணி இருக்கும், பன்னீர் இருக்கும். ஸோ எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி வாட்ரு, அதோடைய சுகர் வேணும், டீ காஃபிக்கு சுகர்ஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சுருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஜித்தா வந்துட்டோம். சரியாக கொச்சினில் 12 மணிக்கு சவுதி ஏர்லைன்ஸ் பெறப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் சரி 5.5 மணி நேரம் பயணம். 5.5 மணிக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஜித்தாவுடைய ஏர்போர்ட்டு வந்து இறங்கி அல்ஹம்துலில்லாஹ் கீழே இறங்கிட்டு இருக்கோம். நம்ம கூட ஹாஜிகள் எல்லாமே வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அது முடிஞ்ச பின்னாடி ஃப்ளைட்லேருந்து உங்களுக்கு தெரியும்ல, எப்பயும் போல் ஒரு பஸ்ஸு வந்து நிற்கும் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு, அதாவது போர்டிங்க்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. அந்த பஸ்ஸில் ஏறி அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் அந்த பஸ்ஸில் பெறப்பட்டு போர்டிங்கை நோக்கி நம்ம வந்துட்டோம். போர்டிங் எல்லாமே அங்கே ப்ராப்பராக அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் போர்டிங் என்ட்ரி ஆகி எல்லாமே முடிஞ்சு. போர்டிங்கில் சில நபர்கள் தாமதமாக வந்தனால கொஞ்சம் லேட்டாகி நம்ம நிற்கக்கூடிய சூழல். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பின்னாடி பஸ்ஸில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அமீர் வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிற விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரம்லேயே செலவு செய்யணும். இது பெரிய பாக்கியம், நம்ம கிடைச்ச பாக்கியம். இது என்ன செய்யணும், ஹரமில் நேரத்தை செலவு செய்யணும். இப்போ நம்ம ரூமுக்கு போன உடனே நம்ம ரூம் அலாட் ஆன பிறகு இன்ஷால்லா என்ன செய்வோம், பேக்கை அவங்கவுங்க பேக்கை வச்சுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் தருவோம் இன்ஷால்லா. ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் கொஞ்சம் ரீஃப்ரெஷ்னா இல்லை லுங்கியெல்லாம் மாற்றிட்டு அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எஹராமோட தான் இருக்கணும். எஹராம் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ரொம்ப வேர்வை ஸ்மெல்லாக இருக்குதுங்க, நாங்கள் மாற்றிக்கணும்னா வேற எஹராம் மாற்றிக்கலாமே தவிர 2 துணியும் கழட்டிட்டு நிற்கக்கூடாது. விளங்குச்சா? குளிக்கலாம், ஆனால் சோப்பு போடக்கூடாது. தண்ணி மேலே ஊற்றலாம், தேய்ச்சி கழுவக்கூடாது. தண்ணி மேலே ஷவர் திருப்பி சும்மா நிற்கலாம். குளித்தல் அப்படிங்கிறது என்னங்க, குளிர்வித்தல். உடம்பை இது சில் பண்ணலாம் தவிர தேய்ச்சி குளிக்கக்கூடாது, சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது, ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. விளங்குச்சா? ரொம்ப பேணுதலாக இருக்கணும். அழுக்கு சுரண்டுறது, தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அனுமதிப்பட்ட விஷயம் அல்ல. எஹராமோட நிலையில் இருக்கிறோம். எது வரைக்கும் சொன்னால் எஹராமில் இருக்கிறோம். அப்போ போய் நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு தவாப் செஞ்சிருவோம், சஹி செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் முடிகளை களைஞ்சிட்டா எஹராம் விட்டு வெளியே வந்துட்டா நமக்கு எல்லாமே ஜாயிஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குளிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரூம்லேருந்து வரும்போது நம்ம என்ன செஞ்சுட்டு வரணும், வரும்போது ஒரு சின்ன தண்ணி பாட்டில், சாப்பிடும்போது தண்ணி பாட்டில் 4க்கு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து அந்த தண்ணி பாட்டில் எடுத்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு செப்பல் ரப்பர் செருப்பு காலில் போட்டிருப்போம். அது போக ஒரு கொடை கையில், எப்பவுமே வரும்போது என்ன செய்யும், ஹரமுக்கு போகும்போது ஒரு கொடை கையில் எடுத்துக்கும். மழை வந்தாலும் யூஸ் ஆகும், வெயிலுக்கும் யூஸ் ஆகும். எப்பவுமே அந்த கயிறு பை உங்களுக்கு கொடுத்துருக்கோமே, அதில் இந்த பொருள் எப்பவுமே இருக்கணும். கண்ணாடி, கொடை, ஒரு பாட்டில். அப்புறம் ஆண்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் ஆண்கள் ஆகட்டும், பெண்களுக்கு வீட்டில் போய் முடி வெட்டி, ரூமுக்கு போய் முடி வெட்டிக்கலாம் கத்திரிக்கோள் வச்சு. ஆண்கள் வரும்போது என்ன செய்யணும், மொட்டை அடிக்கலாம். அதுக்காக என்ன செய்யணும், ஒரு 10 ரியால், ஒரு ஆளுக்கு 10 ரியால் கையில் எடுத்துக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதுபோல் சதக்கா கொடுக்கறது எதாவது நியத்து வச்சிருந்தீங்கன்னா சதக்காவும் கையில் எடுத்து வச்சுக்கணும். இந்தியன் மணியாவே எடுத்துட்டு வாங்க, அந்த பிரச்சனை இல்லை.
என்ன காரணம்னா ஒரு உம்ரா செய்ய போகும்போது என்ன செய்யணும்? சதக்கா செஞ்சுட்டு போகணும். அது நம்முடைய அமலுக்கு பூர்ணமாகக்கூடிய செயல்கள் அது ஒன்று. இப்போ நம்ம உம்ரா முடிச்சு நைட் என்ன செய்யணும்? எந்நேரமானாலும் அவசரப்படுவோம். இங்கே நமக்கு அவசரப்படுற வேலை இல்லை. என்னங்க, இங்கே நம்ம அமலுக்காக வந்திருக்கோம். அதனால எந்த வித வயசானவங்க குழந்தைங்களாம் இருக்காங்க, நம்ம பொறுமையா ஒவ்வொரு அமலும் பொறுமையா சகிப்புத்தன்மை இருக்கு, அது ஒரு இபாதத். பொறுமை இருக்கு, அது ஒரு பெரிய அல்லாஹ் தாலாவுக்கு பிடிச்ச இபாதத்திலேயே தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் என்னிடத்துல உதவி தேடுன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம பொறுமைங்கிறது ஒரு இபாதத், அதை கத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நம்ம வந்திருக்கிற இந்த 32 பேர்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஹிதமத்துல இப்படி நமக்குள்ள ஒற்றுமையோட இருக்கணும். இது ஒரு இபாதத். பாருங்க, இபாதத்திற்கே அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படுமா படாதான்னு தெரியாது. அது நற்குணத்தை அல்லாஹ் இடத்துல கண்டிப்பா அங்கீகரிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தான் ஹக்கில் இருந்து கொண்டு வாதம் புரிவதை விட்டுவிடும் மனிதனுக்கு சொர்க்கத்துல ஓர பகுதியில நான் விளையாட்டுக்காக பொய் பேசாத மனிதனுக்கு சொர்க்கத்துல மத்திய பகுதியில நான் இடம் வாங்கி தரேன். நற்குணத்தோட வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துல உயர்ந்த பதவி நான் வாங்கி தரேன்னு சொன்னா. நற்குணம்ங்கிறது என்னது? நம்மனால கையை கொண்ட காலை கொண்ட எந்த தீங்கும் இல்லாம உலகத்துல வாழ்ந்துட்டு போகணும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பாருங்க, இபாதத்து செய்யறது கொண்டு சொர்க்கம் கிடைக்கும். ஆனா ஹித்மத் செய்யறது கொண்டு அல்லாஹ்வே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பணிவிடைகள் செய்யறது கொண்டு அல்லாஹ்வே கிடைக்கும். நல்லா சந்தோஷப்படணும். பணிவிடைகளை கொண்டு அல்லாஹ் தாலா சந்தோஷம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பரிமாறுறது, பணிவிடை செய்யறது, இது அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ். ஹரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பள்ளியில் மக்ரிப் தொழுதோம். அங்கே இந்த சின்ன பையன் பாருங்களே, இந்த மிஸ்வாக் குச்சியெல்லாம் 1 ரியால் 2 ரியால் 3 ரியால் விற்றுட்டு இருந்தான். பார்த்தேன், நம்மள்ட்ட அப்படியே ஹாய் சொல்லிட்டு அப்படியே அழகாக ஸ்மைல் ஒன்று பண்ணான் பாருங்கள். செம க்யூட்டான பையன், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த வயசுலையும் பாருங்களேன், சின்ன சின்ன பொருட்களை எடுத்து இந்த வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கான்ல. ஹாய் அப்படின்னோம். அல்ஹம்துலில்லாஹ் அவனோட ஒரு புகைப்படம் அங்கே நினைவுக்கு எடுத்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ஹரம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது கிளாக் டவர் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ போன பின்னாடி மக்காவை பார்க்குற மாதிரி போது அந்த கிளாக் டவர் தான் நம்ம கண்ணுக்கு அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட ஹரம் ஷரீஃபை நெருங்கிட்டேன். அங்கே நெருங்க போகிறேன். ஒரு பெரிய ஆசை, சின்ன வயசுலேருந்தே இந்த இடத்துக்கு வரணுங்கிறது பல நபர்களுடைய ஆசையாக இருக்குது. சும்மா என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, உங்களுடைய ஆசை உங்களுக்காக துஆ செய்கிறேன். ஹரமுடைய முகப்பு நுழைவாயில் நுழைய போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அவ்வளோ பார்க்கும்போது நம்ம மனசு பாரமாக இருக்கும். இந்த விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளி, நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு கட்டின இந்த பள்ளி அல்லாஹ்வுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த நுழைவாயில் வழியாக நுழையணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்-நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்ஹம்துலில்லாஹ். உம்ராவுக்கான எஹ்ராமை நம்ம ஜஹ்ரானால உடுத்தி பின்பு அங்கிருந்து தல்பியாவோட போயிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்மோடு ஹாஜிமார்கள் வந்திருக்காங்க. ஸோ எஹ்ராமோட போகக்கூடிய நாம் ஹரமுடைய எல்லைக்குள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட காபாவை நெருங்குவதற்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரொம்ப தாகம் அடிக்குது. அதனால் கொஞ்சம் தாகத்துக்காக ஜம்ஜம் தண்ணியை குடித்து நியத்து வைத்துட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு இன்ஷா அல்லாஹ் உள்ளே போய் அடுத்து உம்ராவுடைய 4 படிநிலைகளில் எஹ்ராம் அணிஞ்சாச்சு. அடுத்து தவாபு செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். காபாவை பார்த்து காபாவை முதல் பார்வை பார்க்கக்கூடிய சமயத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். ஸோ முதல் பார்வையை பார்த்து துவாக்கள் கேட்டுட்டு தவாபு ஆரம்பிப்போம். தவாபுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் சை என்று சொல்லக்கூடிய தொங்கோட்டம் சஃபா மர்வாவுக்கு அதை பார்ப்போம். அதுக்கு பின்பு ஆல்ரெடி முதல் உம்ரான மொட்டை அடிச்சனால 2வது உம்ரான லைட்டாக முடி எடுத்தால் போதுமானது. ஸோ அதையும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் 2 வாட்டருக்கு நிறைய ஜம்ஜம் தண்ணி குடிச்சாச்சு. உள்ளே போய் வயிறார ஜம்ஜம் தண்ணி குடிச்சோம்னா உடலில் எல்லா நோயும் போய் ஆஃபியத் ஆயிடுவோம். அதை குடிச்சிட்டு நம்ம தவாப ஆரம்பித்தோம். இன்னும் நல்லாயிருக்கும். இது பசிக்காக தாகத்துக்காக குடிக்கிறேன், நியத்தோடு குடிக்கிறோம். நம்ம தவாபு முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் தொழுதுட்டு சுன்னத் அடிப்படையில் ஜம்ஜம் தண்ணி அது கீழே தனியாக குடிப்போம். நல்லா பிடிச்சிக்கணும், தோளில் வச்சு கை வச்சுக்கணும், கை பிடிச்சிக்கணும்.
لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك செப்பல் கழட்டிக்கலாம். மத்தா பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது காலணிகள் எல்லாத்தையும் எடுத்து நமது பையில் வச்சுக்கணும். இதுக்கு தனியாக ஒரு இடத்துல வந்து கவர் வருது நீங்கள் செப்பல் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு, அந்த கவரை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த செப்பலை உள்ளே வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது இந்த செப்பலை நம்ம ப்ராப்பராக சுற்றி வைக்கணும். மண் தூசி எதுவுமே வெளியே விழுகாத அளவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா ஹரம் பகுதி ரொம்ப தூய்மையான பகுதி. ஸோ உள்ளே போகிறனால இந்த ஏற்பாடு செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ உள்ளே போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம காலணிகளை உள்ளே வச்சுட்டு காபா நோக்கி போகிறோம். காபாவில் நீங்கள் எந்த நுழைவாயில் வழியாக நுழைந்தாலும் சரி, உங்களுக்கு இது போல் எக்ஸ்லேட்டர் அல்லது படிகள் இருக்கும். அதில் தான் நீங்கள் போக முடியும். குறிப்பாக பாங்குக்கு முன்னாடி போகிறது சிறப்பு. ஏன்னா பாங்குக்கு முன்னாடி போனால் தான் உங்களுக்கு காபாவில் நீங்கள் ரீச் பண்ண முடியும். பாங்கு சொல்லிட்டாலே பல கேட்லாம் மூடிடுவாங்க. ஸோ அதனால் உள்ளே நுழைய முடியாது. ஸோ நம்ம கிங் அப்துல்லா கேட் வழியாக உள்ளே போகிறோம். நான் எனது நண்பராக இருக்கக்கூடிய ஹாலித், மேலும் தாரிக் பாய் அவரும் கூட வராரு. அவரும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொடர்ந்து கூட வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து அவர் அமல்களில் கலந்துக்கிறாரு. அவருக்கு உறுதுணையாக நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருந்தோம். தல்பியா ஓதிக்கொண்டே வந்த நம்ம என்ன பண்ணுறோம், உடனடியாக நிறுத்தி விட்டு தக்பீர் ஓத ஆரம்பிச்சிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது நமது 2வது உம்ரா. நம்ம கூட வந்த ஒரு ஹாஜி, அவர் ரொம்ப நடக்க முடியாதனால நானும் என் நண்பர் ஹாலித் ஒருத்தரும் 2 பேரும் அவரை வந்து அழைச்சிட்டு போனோம். ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்து காபாவை பார்த்து ரொம்ப உணர்ச்சிமிக்க துவாக்களை முன்வைத்தார். அல்ஹம்துலில்லாஹ். அதோடைய காட்சிகள் தான் உண்மையாக காபாவை முதல் முறையாக பார்க்கக்கூடிய சமயத்தில் அவ்வளவு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். மனசில் ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும். ஏன்னா காபாவை பார்த்து நீங்கள் கேட்குற முதல் துவா கபூல் ஆகும். நீங்கள் லப்பைக்கு ஓதிட்டு வருவீங்க எஹ்ராம் கட்டினதுலேருந்து. காபாவை பார்த்த பின்னாடி நீங்கள் வந்து தக்பீர் ஓத ஆரம்பிச்சிடணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் அல்ஹம்து தக்பீர் ஓத ஆரம்பிச்சிடணும். ஓத ஆரம்பித்து நீங்கள் பார்த்த மொதல் துவா கபூல் ஆகும் அப்படிங்கிறது தான் தெளிவான ஹதீஸாக இருக்குது. ஸோ அந்த முதல் துவா எதுவாக நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது பல்வேறு உலமாக்கள் சொல்கிறாங்க. முதல் பார்த்த பின்னாடி யா அல்லாஹ் இனிமேல் என் வாழ்நாளில் கேட்குற எல்லா துவாவும் யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சிரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கப்புறம் நீங்கள் கேட்குற துவா எல்லாமே கபூல் ஆகும் அப்படிங்கிறது உலமாக்களுடைய ஒரு கூற்றாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். காபாவை நம்ம கண் கூட பார்த்தோம். ரொம்ப மனமுருகி அந்த முதல் துவாவை ரொம்ப உருக்கமாக முன்வைத்தோம். நம் கூட வந்த அந்த ஹாஜி, இந்த முதியவர் அல்ஹம்துலில்லாஹ், அவர் வந்து ரொம்ப உருக்கமாக, அவருடைய வயசுக்கு ரொம்ப உருக்கமாக துவாக்களை முன்வைத்தார். அவர் கேட்க நமக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உள்ளத்தில் வந்து ரொம்ப வருத்தங்களும். ஏன்னா இந்த கண் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுருக்கு. இந்த பாவம் செய்த கண்ணுக்கு இறைவன் இந்த காபாவை பார்க்க நாடி இருக்காங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல ஆரம்பித்து மீண்டும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையே முடிக்கணும். அதாவது ருக்குனுல் ஹிந்துன்னு சொல்லுவாங்க. இந்த 4 மூலைக்கு 4 பெயர் இருக்குது. ருக்குனுல் ஹிந்து, ருக்குல் சிரியா, ருக்குனுல் ஈராக்னுவாங்க, ருக்குனுல் யமான் வாங்க, இது போன்ற மூலைகள் இருக்குது. ஸோ ஹஜ்ருல் அஸ்வத் கல் ஆரம்பித்து மீண்டும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு சுற்று. இது போல் 7 முறை சுற்றுனீங்கன்னா ஒரு தவா முடியும். ஸோ இந்த 7 முறை சுற்றும் போது முதல் 3 சுற்றுக்கு வலது புஜம் என்பது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 4வது சுற்றில் மறைச்சிக்கலாம். இப்போ ஒழு முறிஞ்சிருச்சுன்னா என்ன சட்டம்னா, ஒழுவுடைய 4 கடமைகள் நீங்கள் செஞ்சால் போதும். கையில் ஒரு ஸ்ப்ரே மாதிரி வச்சுக்கோங்க. வெளியே போய் ஒழு செய்ய முடியாது. ஸோ கையை கழுவுறது, முகத்தை தொடச்சிக்கிறது, தலைக்கு மஷி, காலை சுத்தப்படுத்துவது, இது செஞ்சிட்டிங்கன்னா ஒழு கூடிடும். இது 3க்குள்ளே ஒரு வேளை ஒழு முறிஞ்சிருச்சுன்னா இதை செய்துட்டு நீங்கள் மறுபடியும் இருந்து தான் செய்யணும். இல்லை 4, 5, 6 இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கே ஆரம்பிக்கலாம். ஏதாவது எப்படின்னா நீங்கள் 4 விட்டுனா 4 ஆரம்பிக்கலாம். ஆனால் எங்கே நீங்கள் விட்டாலும் சரி மறுபடியும் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருந்து தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஆரம்பித்து நீங்கள் 4, 5, 6, 7 அப்படி முடிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையில் தவாப் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செஞ்சுட்ருக்கோம். இதில் குறிப்பாக ருக்குனுல் யமான்லேருந்து ருக்குனுல் ஹஜ்ருல் அஸ்வத் கல் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தும் வகீனா அதாபன்னா அந்த துவா ஓதணும். மிற்ற இடத்துல சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு பல திக்ர்களை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிடலாம். ஸோ மக்ரிப் தொழுகைக்காக சஃபு நிற்கிது. அப்படியே தொழுதுருவோம் இன்ஷா அல்லாஹ். தொழுது அடுத்து சை செய்வோம் தொங்கோடலாம். அத்தியம் பகுதியில் தொழுதுட்டேன். மன உருக்கமான துவம் எல்லாம் நேற்று முயற்சி பண்ணி முடியல. சும்மா முடியாது நம்ம சும்மா முடியுது. அவ்வளோ பேச்சு கிடைக்காத பாக்கியம் கூட்டத்தில் எனக்கு கிடச்சி 2 முறை ஹஜ்முல் அஸ்வத் கல்லை கையால் தொட்டு வாயால் 3 முறை முத்தமிட்டு அல்லாஹ் நம்பவே முடியல.
அல்ஹம்துலில்லாஹ். இது மக்ரிப் தொழுகைக்கு நம்ம அமர்ந்திருக்கும் போது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை ரொம்ப சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. அதில் அத்தரெல்லாம் போட்டிருந்தாங்க. குறிப்பாக நீங்கள் தவாபில் இருக்கும் போது, அதாவது உம்ராவுடைய நிலையில் இருக்கும்போது நீங்கள் போய் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அத்தர் படுறதுனால உங்களுடைய உம்ரா கூடாது, முறிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சில ஃபத்வாக்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் உம்ராவுடைய நிலையில் எஹ்ராம் அணிந்து தவாபு செய்யும் போது நீங்கள் போய் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட முயற்சி பண்ணாதீங்க. ஒருவேளை தொட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த அத்தரை தொட்டதுனால உங்களுடைய உம்ரா வந்து பாழாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குரிய பரிகாரங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சட்டங்களும் இருக்குது. எல்லா நேரமும் இந்த பணியாளர்கள் பணி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதாவது இந்த தவாபு செய்யக்கூடிய இடத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறவங்க வந்து அந்த வேக்கன் கிளீனரை வச்சு அங்கே பாருங்களேன் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் ஓயாமல் பண்ணுறாரு. இந்த சைடில் 2-3 டைம் வந்துட்டார். இருக்கிற தூசிகள் எல்லாத்தையும் அப்படியே அந்த வேக்கம் கிளீனர் உறிஞ்சி எடுத்துரும். அங்கே பாருங்கள் ரொம்ப டயர்டாக சொருவா போகிறார். இவர்களுக்கெல்லாம் வந்து சதக்கா கொடுக்கலாம். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் விசிறி விடுவாங்க. இந்த தவாப் செய்யும் போதே விசிறி விட்டாங்க. ரொம்ப வேர்வையாக இருக்கிறதுனால தண்ணி கொண்டு வந்து தருவாங்க, பேரிச்சம்பழம் தருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்களா நம்ம தொழும்போது மக்ரிபில் நமக்கு முன்னாடி பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த 4-5 சஃப்பில் வந்து அடிக்கடி நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், காண கண்கோடி வேணும் காபாவை அப்படின்னு சொல்லுவாங்களே நாகரிகனுடைய பாடல், அதான் நினைவு. காண கண்கோடி வேணும் இந்த காபாவின் அழகம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேருக்கு வந்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கால் வந்துருச்சு. அப்படியே நம்ம இன்ஷா அல்லாஹ் சை செய்ய போயிடுவோம். பின்னாடி வராது பாருங்க. அந்த தேர்டை ஃபோட்டோகிராஃபிங்கிறது உங்களுக்கு இது பேட்டையா? தேடை எந்த இல்லை. சரி ஜம்சம் தண்ணி அல்ஹம்துலில்லாஹ். 7 முறை தவாபை முடித்த பின்னாடி நம்ம மக்காம இப்ராஹிம்க்கு பின்னாடி நின்று 2 ரக்காத்து தொழுகணும். தொழுது முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நேராக இந்த ஜம்சம் தண்ணியை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம செய்ய தொடங்கலாம். இந்த ஜம்சம் தண்ணியில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது எப்பயுமே கூலிங்காக இருக்கும். ஒரு 10-20 டப்பாக்கள் இருந்தால் கூட ஏதோ ஒன்றில் தான் நாட் கோல்டுன்னு எழுதியிருக்கும். ஸோ நீங்கள் தேடி குடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவு சளி பிடிக்காது. ஏன்னா இதுவும் ஜில்னஸ்ஸு, நீங்கள் எடுத்து செய்ய போகிற இடத்துல நிலம் ரொம்ப ஜில்னஸாக இருக்கும். வெறும் தரையில் தான் நீங்கள் நடக்க போகிறீங்க. ஸோ அந்த ஜில்னஸ்ஸு தொடர்ந்து ஜம்சம் தண்ணியோடைய ஜில்னஸ் நீங்கள் குடிக்கும் போது காய்ச்சல் போன்ற விஷயங்கள் இலகம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நாட் கோல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஃபைன் பண்ணுங்க முடிஞ்சளவு. அது சிரமம் தான் எனக்கு. ஏன்னா நான் நிறைய இடங்களில் பார்த்தேன், ஒரு இடத்துல இருக்குது, சில இடங்களில் இல்லை. ஸோ இது நம்ம சாப்பிட்ணும். நம்ம ஜம்சம் தண்ணியை குடிக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக இல்மன் நாஃபியா ஒரு ஜிகன் வாஷியா வசிஃபா அன் மின் குல்லிதா அப்படிங்கிற துவாவை ஓதிட்டு இந்த ஜம்சம் தண்ணி நம்ம அருந்தலாம். அருந்தி முடிச்ச பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஷை ஆரம்பமாக போகுது. கிப்லா டைரக்ஷன் சை செய்கிறாங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். காபா நேர் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து துவா கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஷையை தொடங்கிடுவோம். யா அல்லாஹ், உன் திருமுகத்தை நாடி சஃபா மருவா 2 இடையில் 7 தடவை செய்ய நாடுகிறேன். அதை நிறைவேற்ற லேசாக ஆக்கி தந்து இன்னும் அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். சஃபா மலை பார்த்து சஃபா மலை ஆரம்பம் தான் கீழே போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நியத்து வச்சு சஃபாவிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். சஃபாவிலேருந்து நேராக பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சஃபாவில். ஸோ சஃபாவில் ஆரம்பித்து மருவாவுக்கு போனால் 1, சஃபாவிலேருந்து மருவாவுக்கு போய் ரீச் பண்ணால் 1, அங்கேருந்து மறுபடியும் சஃபாவுக்கு வந்தால் 2. ஸோ இங்கேருந்து சஃபாலேருந்து மருவா போனால் 1, மருவாலேருந்து சஃபா வந்தால் 2. இப்போ 7 முறை வரும். சஃபாலேருந்து மருவா, மருவாலேருந்து சஃபா, சஃபாலேருந்து மருவா. அப்போ சஃபாலேருந்து மருவா போகும்போது 1 நம்ம கம்ப்ளீட் நினைக்கணும். இங்கேருந்து அங்கே போனால் தான் கம்ப்ளீட். நீங்கள் ஆரம்பித்த தவக்கம் கிடையாது. அதே மாதிரி என் பின்னாடி வந்து பாருங்கள் இந்த க்ரீன் லைட் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வேகமாக ஓடணும். அது ஏன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள காபாவில் போட்டு தண்ணி தேடிட்டு இருக்காங்க. சஃபா மருவா இந்த குன்றுகளில் இப்போ ஏறிட்டு இருக்கும் போது இந்த இடம் வரும்போது திரும்புகிறாங்க. குழந்தையுடைய சத்தம், அழுக சத்தம் அதிகமாக இருக்குது, தாங்க முடியல. குழந்தை அழுகுது. அப்போ அந்த குழந்தையுடைய பசியை பொறுப்பதற்காக ஏதாவது கூட்டம் வருமா, வணிக கூட்டம் வருமா அப்படின்னு சொல்லி மலை மேல் ஏறி தேடுறாங்க. அப்படி தேடும்போது காணல் நீர் கண்ணில் படுது. காணல் நீர்னால் தெரியும்ல, தண்ணி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த நீரை பார்த்து தேடி போகிறாங்க, இல்லை. ஸோ இது போல் 7 முறை இங்கே ஓடி இருக்கிறாங்க. ஸோ இதை நினைவுபடுத்த தான் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஓட்ட ஓடிட்டுருக்கோம். க்ரீன் லைட் வரப்போகுது. அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் வேகமாக ஓடணும். நம்ம வேகமாக ஓடலாம், பெண்கள் ஓடக்கூடாது. பெண்கள் மெதுவாக தான் ஓடணும். அது ஏன் இது முடிவு சொல்கிறேன்.
ஏன் வேகமாக ஓடுறோம்னா ஹாஜிரா இஸ்லாம் அன்றைக்கி வேகமாக ஓடினாங்க. அதை நினைவு கூறுவதற்காக அவங்க தியாகத்தை போற்றுவதற்காக இன்றைக்கி நம்ம வேகமாக ஓடிட்டுருக்கோம். ஏன் பெண்கள் ஓடலைன்னா ஒட்டுமொத்த பெண்களுக்கு ஹாஜிரா இஸ்லாம் ஓடிட்டாங்க. ஸோ பெண்களை எந்தளவு ஒரு இஸ்லாமிய சமூகம் மதிக்கிறது, இஸ்லாமிய சமூகம் கண்ணியப்படுத்துறதுங்கிறது இது ஒரு அடையாளம். ஆண்கள் தான் ஓடுவாங்க. பெண்களின் தியாகத்தை உணர ஆண்கள் உணரணும் இல்லை, இதுக்காக இந்த கொங்கோட்டம் இன்றைக்கி ஓடப்படுது. அல்ஹம்துலில்லாஹ் சஃபாலேருந்து ஆரம்பிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. வாஷ்ரூம் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே பின்னாடி வாஷ்ரூம் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். 20 நம்பர் 20 நம்பரில் வந்து வாஷ்ரூம் இருக்குது. பெரியவங்க கூட வர்றீங்க, திடீர்னு வாஷ்ரூம் போகணும் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி செய்யக்கூடிய சமயத்தில் 4ஆம் கலிமாவை தொடர்ந்து ஓதிட்டு இருக்கணும். நியத்தை வச்சு ஆரம்பிச்சிட்டோம். 4ஆம் கலிமா தொடர்ந்து லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 4ஆம் கலிமா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டே இருப்போம். ஹைர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மருவா வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். பின்னாடி இந்த மலை ஆமாம், அந்த மாதிரியே ஒரு மலை இருக்குது. அதை பார்த்துருப்பீங்களா? அது ஃபுல்லாக கண்ணாடி போட்ட மலை. இது வந்து காட்டாக இருக்கும். இதில் உட்காந்துருப்பாங்க. ஒன்றாச்சு அல்ஹம்துலில்லாஹ் மருவாலிருந்து 2வது செய்து கொண்டிருக்கிறோம். ஜம்ஜம் வாட்ரு செய்யும் போது ரொம்ப தாக அடித்தா ஜம்ஜம் கொடுத்துக்கலாம். அந்த மேலே கப்பை ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கப்பை யூஸ் பண்ணிட்டு மறு கப் அதே கப் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வராது. ஸோ வேறு கப் தான் எடுக்கணும். வாட்டர் கேன்லாம் பிடிச்சா வாட்டர் கேன் ஜம்ஜம் தண்ணி குடிக்கிற இடம். இதில் பாருங்கள், கப்பெலாம் தீர்ந்துச்சுன்னா அப்போதைக்கப்போ இந்த கப்பெலாம் மாற்றிடுவாங்க. சென்சார் டைப் தான். இந்த ஜம்ஜம் தண்ணிங்கிறது சென்சார் டைப் தான். பாருங்கள், ஃபுல்லாக சென்சார். ஜம்ஜம் இது சஃபா மருவா. இங்கே தொங்கோட்டை வர்றாங்க பாருங்கள். இவங்களுக்கு செப்பரேட்டாக இந்த பக்கம் சஃபாலேயும் இருக்கும், மருவாலேயும் இருக்கும். ஸோ சென்சார் தான் இது. ஃபுல் கிளாஸ் வந்து இந்த லேபர் இந்த பையன் சகோதரர் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. இதில் பாருங்களேன், ஜஸ்ட்டு பாருங்களேன், இது வச்சா வரும். சில சமயம் 2 விரலை டச் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக வரும். விரலை எடுத்துட்டிங்கன்னா நின்று சென்சார் லைட் எரியும். கை எடுத்துட்டிங்கன்னா அதே ஃபில் பண்ணி கரெக்டாக நிற்கும். அல்ஹம்துலில்லாஹ் செய்ய முடிஞ்சு. சஃபாவில் ஆரம்பித்தோம், நம்ம மருவாலை முடிச்சிருக்கோம். இதே மாதிரி நடந்து அல்ஹம்துலில்லாஹ் 2வது உம்ராவுடைய தவாப் முடித்து சஃபா மருவாலை செஞ்சு முடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் இஷாவும் இங்கே கிடச்சி ஜமாத்தா முடிக்கிறதுக்கு முன்னாடி இஷா ஜமாத் இங்கே கிடச்சி இஷா ஜமாத் முடிச்சிட்டோம். ஸோ மஹ்ரிப்பு ஹஜ்லசத்துக்கு முன்னாடி கிடச்சி. அல்ஹம்துலில்லாஹ் இஷா இந்த செய்கிற இடத்துல கிடச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் பாருங்கள் சஃபா மலை பார்த்தீங்களா, மருவாங்கிறது இதுதான். மருவாவை பார்த்து 2 ரக்காத் தொழுகலாம். நம்ம எப்படிலாம் தொழுக அப்படியே கல் தான். ஃபுல்லாகவே மருவா வந்து கல் ஃபுல்லாக இருக்குது.
மஹ்ரிப் காபத்துல்லாவுக்கு முன்னாடி தொழும்போது கொடுத்தாங்கல்ல, அது பேரிச்சம்பழத்தை வந்து ஜாம் டைப்பில் செஞ்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது. மருவா மலை இருக்குது பாருங்களே, அதுக்கு மேலே அமர்ந்துருக்கிறேன். வந்து இதை கொஞ்சம் சாப்பிடுவோம் ஆறுதலாக, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டும் இல்லை, ஒன்று தந்துருந்தாங்க. பேரிச்சம்பழம் ஒன்று. முடிச்சுட்டு வெளியேறக்கூடிய கேட்டு இதுதான், அல் முத்தா கேட்டு. இதோட வெளியேறிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் இனி அடுத்து ஹோய் ஹோய் பா ऐसा है हाजी हाजी कम हियर हाजी कम हियर हाजी कम हियर ला 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 रगा बदिया ஹோய் ஹோய் இங்கே இங்கே புச்சுக்கு 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 புச்சுக்கு. குட்டி ஹாஜி பார்த்தீங்களா எப்படி எங்கே இருங்க, அல்லாஹ் ஆகுதுங்கிறான். அல்லாஹ் ஏதோ காட்டுறாப்புல. ஸோ எத்தனை ரியால்னு கேட்டுருவோம். ஜி how much ஃப்ரீ ஃப்ரீயாமாப்பா, ஃப்ரீயாமாப்பா போய் பண்ணிக்கப்பா. ஆமாம் ஜி ஃப்ரீயா. how much money ஃப்ரீ ஃபார் ஷேவிங் ஹெட்ஸ். ஏன்னா ஃப்ரீங்கிறான், மீனிங்லாம் தெரியல. நீங்கள் கேட்டு போயிடலாம், அப்போ தான் எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குன்னா. 5 ரியாலுக்கு முதல் உம்ராவுடைய மொட்டையை சும்மா தரம் அடிச்சு குழுன்னு இருக்குது. இப்போயும் இப்போ 2வதுக்கு லைட்டாக அப்படி வச்சு விழுத்தா போதும். நண்பர் கூட இருக்கிறாரு. தெளிவாக தான் சொல்கிறாங்க, ஃப்ரீங்க. शेविंग नहीं, टावर के नीचे शेव बनवाओ। हां 5 लेता हूं, टावर के नीचे सीजर फ्री. सीजर फ्रीங்க. நம்ம நன்மை எச்சா வேணும்னா ஃபுல்லாக மொட்டை தான் அடிக்கணும். ஸோ அதனால் ஃப்ரீ வேணாம், நம்ம 5 ரியால் கொடுத்து மொட்டையை அடிச்சுக்கோ. और आपका मंडे में क्या भी नहीं है. ये उम्र खत्म हो गया भाई, बाद में है थोड़ा बाल आए है, ऊपर देखो छोटा है. और आपका मंडे उंगा मंडेல ஒண்ணுமே இல்ல, எதை சேவ் பண்ணுவீங்கங்கறாங்க. அசிங்கம் சொல்லல. நீங்க थोड़ा है देखो जी, 4 दिन हो गया. थोड़ा कर्प मारी है, बॉर्डर दिस रहा, बॉर्डर लाइन वेरी इंडिया में बॉर्डर लाइन बॉर्डर दिस रहा, वही बॉर्डर नहीं. சரி இப்போ உங்களுக்கு என்ன 5 ரியால் ஓகே இல்லை, பண்ணிடலாம்ல. முதல்ல பண்றவங்க கிட்ட போய் கேட்போம். கிளாக் டவருக்கு நீச்சே நான் கிளாக் டவர் இல்ல இங்க பாருங்க, கேன் யூ டு திஸ் அப்படின்னு கேட்கணும் அவன்கிட்ட. உள்ள எல்லாம் தண்ணி தான், ஜம்ஜம் தண்ணி பறக்கத்தான் பிடிச்சேன். சஃபா அங்கிட்ட ஓட ஒரு வாட்டர் இருக்கு, இங்கிட்ட ஓட ஒரு வாட்டர் இருக்குன்னு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிற வழி ஜம்ஜம் தண்ணி தான். குடிக்கிறோம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பக்கத்தான். கிளாக் டவர் வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. கிளாக் டவர் இதுதான் முதல் உம்ரா செய்யும் பொழுது 4வது படிநிலையாக இருக்கக்கூடிய முழுமையாக மொட்டையடிக்கக்கூடிய சுண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயமா இருக்குது. இதற்கு முன்னாடி பார்த்த காணொலி 2வது உம்ரா செய்யும் போது. ஸோ 2, 3 செய்யும் போது நீங்கள் கொஞ்சம் முடி எடுத்தால் போதும், நீங்கள் ரேசர் வச்சு எடுக்கலாம், இல்லாட்டி சலூன் ஷாப்பில் 5 ரியால் கொடுத்து நீங்கள் எடுக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விரல் சுற்றி முடி எடுத்தால் போதுமானது. ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய மிக்காத்தில் ஐஷா பள்ளி ஆகட்டும், ஜொஹரானா மற்றும் கர்னூல் மனாசா நீங்கள் பயன்படுத்தி எடுக்கக்கூடிய சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 4 படிநிலைகளை பின்பற்றலாம். முதல் படி இஹ்ராம் அணியிறது, தவாபு செய்தல், ஷை செய்தல், முடி களைதல். இந்த 4 தான் ப்ராப்பராக சரியாக செஞ்சோம்னா ஒரு உம்ரா முறையாயிரும். இருந்த பொழுதும் அந்த முதல் உம்ரா இருக்குல்ல, அதுதான் ரொம்ப உன்னதமான உம்ராவாக இருக்குது. இங்கேருந்து முதல் கிளம்பி செய்கிறதுனால ரொம்ப பேணுதலாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இதோட உம்ராவுடைய இந்த விளக்கம் முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன் என்று கூறி இந்த காணொலியை முடிவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பார்ந்த உறவுகளே.